அன்றியும் தருவான் இன்றியும் தெய்வம், நீ என்ன வென்று என்றையும் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாடு கேட்டனே. இன்னைக்கு நீயே இப்படி இருக்கிறியே, நான் தெரியாம வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருக்கர்ணா அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணாரு, அவ்வளோ வலிலையும் வேதனையும் கர்ணன் என்ன பண்றாரு, சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிற அப்படின்னா, பரவாயில்லையே, நான் இப்படி இருக்கிற நிலையிலையும் என்ன ஏதாவது வாங்கணும்னு வந்தீங்களே, அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தீங்க பார்த்தியா, ஏதாவது உங்களுக்கு தர வாய்ப்பை எனக்கு கொடுத்தீங்க பார்த்தியா, ரொம்ப சந்தோஷம், அதுக்காக நான் சிரிச்சேன், என்கிட்ட இருக்கிறத கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே என்ன பண்ணாரு, சூப்பரா பிளான் பண்ணாரு. நம்மால பிளான் பண்ணி, சரி உங்ககிட்ட இப்போ என்ன இருக்குது, உன் தான தர்மம் தான் இருக்குது, நீ செஞ்ச புண்ணியம் தான் இருக்குது, அதை எனக்கு தார வார்த்தை குடிக்கியான்னு கேட்டார். ஒரு ரத்தத்தால் ஒன்று என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் தார வைப்பான், இல்லை மலரில் தார வைப்பான். அப்போ அவன் கை உடம்பு ஃபுல்லாக ரத்தம் தான் இருக்குது, ஏன்னா மலர் கூட இல்லை, மலரும் ரத்தத்தால் ஆகி. உடனே என்ன பண்ணுறான், நெஞ்சில் இருக்கிற அம்பை, அதான் நெஞ்சில் இருக்கிற அம்பை பிடிங்கி எழுந்து தன்னுடைய குருதியினை கையில் ஏந்தி தான் செய்த தான தர்மத்தை பரிசா கொடுத்தான். இப்படி நெஞ்சாரன்றதுக்கு அதுதான் எங்களுடைய ஏன்முறை மருத்துவர்கள் நெஞ்சார பணியை செய்தார்கள். அந்த நெஞ்சார பணி செஞ்சவனுக்கு எப்பா அவன் குருதியெல்லாம் நீ தர வேணாப்பா, எங்களை பணி நிரந்தரம் செய்யப்பா, அதுதான் கேட்கணும், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு நிமிஷம். அடுத்தது ஏன்னா எனக்கு அடுத்து நிறைய பேர் பேச வேண்டி இருக்கிறதுனால நான் ஒரு சுருக்கமாக ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடுறேன். ஓகே, 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடுறேன். அடுத்தது, அனைத்து நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் தினக்கூலி அடிப்படையில் பணிபுரியும் ஏன்முறை மருத்துவர்களை ஒப்பந்த முறைக்கு மாற்றம் செய்திருக்க வேண்டும். புரியுதுங்களா? அதாவது சொந்த வீடு வசதி வாய்ப்பு இல்லாதவன் என்ன பண்ணுவான், வாடகை வீட்டுக்கு போவான். நாம அப்படியா இருக்கோம். இன்றைக்கு அரசு அப்படி இருக்கிறதா? டெய்லி வேஜஸ்ல என்ன பண்றாங்க, பிசியோதெரபிஸ்ட்களை ஹையர் பண்றாங்க. டெய்லி வேஜஸ். ஏன் டெய்லி வேஜஸ்? ஏன் உனக்கு என்ன இல்லை? ஐயா இங்க பாருங்க, இந்த கடந்த 4.5 வருட ஆட்சியிலே ஐயா நான் சொல்லல, இங்க பாருங்க, நான் நம்ம குறை சொல்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது போய் சொல்லிட்டு போறீங்க எங்கேயாவது. இந்த 4.5 வருட